டெல்லி முஸ்தபாபாத் பகுதியில் 4 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கி 4 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. மாமல்லபுரம் மாநாட்டில் பங்கேற்குமாறு கிருஷ்ணன்காரணை கிராமத்தில் வீடு வீடாக மக்களுக்கு அழைப்பிதழ் வழங்கினார் அன்புமணி ராமதாஸ். இருசக்கர ஊர்தியில் தலைக்கவசம் அணியாமல் செல்லும் காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல் ஆணையர் அருண் எச்சரிக்கை. டெல்லி சென்றுள்ள தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருடன் சந்திப்பு. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தவுடன் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதற்றம் வந்துவிட்டதாக தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். கன்னியாகுமரி காஷ்மீர் இடையே படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் தொடர்வண்டியை இயக்க தெற்கு தொடர்வண்டித்துறை திட்டம். இயேசு உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் திருநாளை கொண்டாடும் கிறிஸ்துவ மக்களுக்கு மருத்துவர் ராமதாஸ் வாழ்த்து. நிவாரணம் மற்றும் டீசல் மானியம் வழங்கவில்லை எனில் தடையை மீறி மீன்பிடிக்க செல்வோம் என புதுச்சேரி மாநில ஃபைபர் படகு மீனவர்கள் அறிவிப்பு. உலக கல்லீரல் நாளையொட்டி திருச்சியில் நடைபெற்ற விழிப்புணர்வு மிதிவண்டி ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. திருவண்ணாமலையில் தனியார் வங்கி பெண் ஊழியர் தற்கொலை. மணக்கொடை மிரட்டலே காரணம் என கணவர் குடும்பத்தார் மீது பெற்றோர் புகார்.